கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் தவக்காலத்தின் முதலாவது வாரத்திலே 25ஆம் திகதி புதன்கிழமையில் கால் பதிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுடைய செய்தி யோனாவுக்கு அருளப்பட்டு அந்த செய்தி நினிவே மக்களுக்கு சொல்லப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய செய்தியை கேட்ட ஒவ்வொரு மனிதனும் தானே முன் வந்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் மாறுகின்ற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு இந்த மக்களுக்கு அன்பின் படிப்பினைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற போது அவர்கள் அருள் அடையாளங்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், இந்த உலகிலே சாலமோனினுடைய ஞானத்தை விட பெரியதாக ஒன்றும் இல்லை. சாலமோனினுடைய ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு உலகில் பல இடங்களிலுமிருந்து வந்து அவரை கண்டு அந்த அவருடைய ஞானத்தின் வல்ல செயல்களை பெற்று சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நவீன காலத்திலே இயேசு எங்களுக்கு அடையாளங்கள் வழியாக எங்களோடு பேசுகின்றார். இந்த இயற்கை வழியாக ஆண்டவர் எங்களுக்கு பேசுகின்றார், தன்னுடைய வார்த்தையின் வழியாக பேசுகின்றார், இந்த தவ காலத்தின் வழியாக எங்களோடு பேசுகிறார். ஆகவே இந்த தவ காலத்திலே நாங்களும் மனமாறுதலை பெற்றுக்கொண்டு மனமாற்றத்தினுடைய மனிதனாக வாழ்வதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் எதிர்பார்க்கின்ற மகளாக நாங்கள் எங்களுக்குள் எங்களை தேடுவதற்கு இறைவனுடைய ஆசையை கேட்டு செபிப்போம்.